தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தந்தை பெரியாருடைய நினைவு நாள் டிசம்பர் மாதம் 24 அதாவது தந்தை பெரியார் எனக்கு தேச அபிமானமும் கிடையாது, பாஷா அபிமானமும் கிடையாது. அதாவது எனக்கு தேசத்தின் மேலும் பற்று கிடையாது, இந்த பாஷையின் மேலும் பற்று கிடையாது. எனக்கு என்ன பற்றுன்னு சொன்னா அது இந்த மனிதாபிமானம் தான், மனுஷன் மேல் தான் எனக்கு பற்று அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுசும் சக மனிதர்களுக்கு ஏற்படும் அவமானம், தீங்கு, ஒடுக்குமுறை இதுக்காக பேசி எழுதி நடந்து பல தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு கூட கடைசியில டி நகர்ல அவர் பேசும்போது கூட பாத்தீங்களான்னா நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கல் முனகல் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு தன்னுடைய பேச்சு அப்படியே தொடர்ந்துட்டே இருப்பார். அவ்வளவு வலி. அந்த காலத்துல அவருக்கு அந்த யூரின்ல டைரக்டா யூரின் போக முடியாது. சைட்ல ஒரு டியூப் போட்டு ஒரு பைய வச்சிருப்பாங்க, பேக், பிளாஸ்டிக் பேகு. அதுல யூரின் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு ஆள் கூடவே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை அந்த சூழ்நிலையிலையும் மேடையில பேசிட்டு இருப்பாரு. இப்படி தன் வாழ்நாள் முழுசும் ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்காக போராடிய தந்தை பெரியாருடைய நினைவு நாள். அதே டைம்ல இந்த சீமான் தந்தை பெரியாரை அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல அவர் அவமானப்படுத்தவே முடியாது. ஒருத்தர் அவரை அவமானப்படுத்தணும்னு நினைச்சானா அவன் தான் அவமானப்பட்டு போயுமான்னு. ஆனா மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த சீமானு, இந்த RSS தமிழ்நாட்டை கைப்பற்றத்துக்காக பெரியாரை எதிர்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பெரியாரை எதிர்க்கவே முடியாது. அவருடைய நினைவுனால நம்ம அனுசரிக்கணும். அவருடைய நினைவுகளை போற்றி அவருடைய பங்கை நம்ம நினைச்சு ஒரு சில விஷயத்தை பத்தி அந்த சீமான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னா அவருடைய பேச்சை நீங்க ஒரு நிமிஷம் கிடையாது, 30 செகண்ட்ல 3000 முரண்பாடுகள் இருக்கும். அதாவது நீங்க சீமான்ன்றதுக்கு ஒரு தலைவரா இல்லாட்டி ஒரு நேர்மையான ஆளா ஒரு பேச்சாளரா எதிலுமே அவரை வச்சிருக்க முடியாது. கம்ப்ளீட்டா ஒரு கேடுகட்ட குப்பை தான் அது. அந்த 30 செகண்ட் ஸ்பீச்சில் எதையாவது ஒரு ஸ்பீச் ஏதாவது ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு முன்னாடியே நான் டீகோட் பண்ணுறேன். அதில் எத்தனை முரண்பாடு இருக்குது என்னுடைய நாலேஜுக்கு. அதாவது நான் பெருசாக சீமான் அளவுக்கு நான் படிச்சிருக்க மாட்டேன், சீமான் அளவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் அந்த பேச்சில் இருக்கிற முரண்பாடுகள், அந்த பேச்சில் இருக்கிற சுயநலம், அந்த பேச்சில் இருக்கிற முன்னாடி இருக்கிறவங்களை ஏமாற்றுறது, இப்படி ஒரு நேர்மையற்றவர் தான் இந்த பாலியல் பொறுக்கியான சீமான். அதையும் பத்தி இந்த வீடியோவில் சுருக்கமா நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த பாலியல் பொறுக்கி ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கான். அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பெண்கள். அவருடைய ஸ்டேஜ் அட்மாஸ்பியர் எப்படி செட் பண்ணுவாருன்னு சொன்னா, பெண்களுக்கு விரோதமா அதாவது பெண்களுக்காக பாடுபட்ட தந்தை பெரியாரை கொச்சப்படுத்தும் போது அதை அதாவது யாருக்காக கஷ்டப்பட்டாரோ பெரியார் அவங்கள வச்சு என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்டேஜை செட் பண்ணிப்பாரு. இப்போ தந்தை பெரியார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பெண் விடுதலைக்காக போராடினவர் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுவாரா, பாரு நீங்களா பெண் விடுதலைக்கு நான் உங்களை பெண்களை வச்சு உங்களை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அதுல அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பெண்களை வச்சுட்டு ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்றாரு. தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது, தாய்ப்பால் குடிக்கணுங்கிற நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற. பெரியாரு தாய்ப்பால பைத்தியம் சொன்னாரா? புரியலையே. அதாவது ஓகே, இப்போ பெரியார் தாய்ப்பாலை பத்தி பேசியிருக்கிறாரா இல்லையான்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம்னா, அந்த காலத்துல எதுக்காகனா ஒரே ஒரு கண்ணோட்டம் தான் பெரியார்கிட்ட. பெண்கள் ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நாட்டில் இருக்கிற பெண்களை காட்டிலும் இங்க இருக்கிற பெண்கள் ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமைத்தனம். அதாவது சின்ன வயசுல கல்யாணம் பண்றது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா எண்ணிக்கையில் அடங்கா பிள்ளைகள், அவங்களுக்கு நிறைய பசங்க அவங்க மிஷின் மாதிரி பெத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அதாவது ஒரு வருஷம் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா அடுத்த குழந்தைய அவன் வந்து சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துருவாங்க. இப்போ பெண்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது அந்த பெண்களுடைய முழுசா யோசிச்சு அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் பற்றி, அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் பற்றி, அவங்களுடைய ஃபியூச்சரை பற்றிலாம் யோசிக்கிறதுனால தந்தை பெரியார் வந்து எக்ஸ்ட்ரீமா போய் அந்த கர்ப்பப்பையை தூக்கி போடு, அதுதான் அடிமைத்தனத்தனி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருடைய சிந்தனைக்கும் இந்த எச்ச பையனுடைய சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இவன் வந்து எச்ச குடி, அதாவது ஆர்எஸ்எஸ் கிட்ட பணம் கிடைச்சதுன்னா யாரை வேணுமன்னா, அதாவது பணத்துக்காக என்ன பேசுவான். அவருடைய சிந்தனையே வேற. அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படி போராடி இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து முன்னாடி அங்க பக்கத்துல நிக்க வச்சிடலான்னு சொன்னா இந்த பெண்களே வந்து 10 குழந்தைகள் பெற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் வட மாநிலத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைகள், நிறைய, அதாவது ஒரு குடும்ப கட்டுப்பாடுன்ற விஷயத்தை இன்னைக்கு மக்கள் தொகையில வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்போ டீலிமிட்டேஷனை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. டீலிமிட்டேஷன்ல குடும்ப கட்டுப்பாடு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க 74ல இந்திரா காந்தி. அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு, உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை எவ்வளவு, அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டபுளா கூட்டிட்டுக்கிறாங்க நார்த்தில். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு இந்த மாதிரி தந்தை பெரியார் போன்ற ஒரு சமுதாய சிந்தனையாளர் இருந்தனால்தான் பெண்களுடைய உடல்நிலையும் சரி, மால் நியூட்ரிஷன், குழந்தைகளை சாவு எண்ணிக்கை கம்மியா இருக்கு. இந்த எச்ச பையனை நிஜமா சொன்னா இவனை என் கண்ணு முன்னாடி மட்டும் காட்டாதீங்க தயவுசெய்து, கண்டிப்பா செருப்பை கொண்டு போய் அடிச்சிடுவேன் நான். எவ்வளவு கேவலமா அந்த பெண்களை இன்னைக்கு அவர் சிந்தனையினால, திராவிட இயக்க சிந்தனையினால மேம்பட்டு வந்த இந்த சமூகத்தை மறுபடியும் அவரே எதிராக நிறுத்துறதுக்கு பண்றான்னா எவ்வளவு கேவலமான எச்ச பையனா இருப்பான் இவன். கேளுங்க இன்னும். உங்களுக்கு புரியுதா? தாய்மொழி கல்லாத அது என்ன இருக்குது தாய்மொழியில, அது சனியே, அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே, உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யார் அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேக்குறது நீங்க காட்டு மிராண்டி தான். ஆமா, அதாவது மொழியை எதனால காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி பல விளக்கங்கள் கொடுத்தாச்சு. அதாவது தமிழ் மொழியில பழைய புராணங்கள்ல கம்பராமாயணம், அதுக்கப்புறமா வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி ஒரு பழைய இலக்கிய புத்தகங்கள்ல அறிவியலுக்கு ஒவ்வாத, வருங்கால சந்ததியினருக்கு அது உதவாத பல விஷயங்கள் இருக்கு. திரும்ப திரும்ப அதையே படிக்கிறதுனால, திரும்ப திரும்ப அதை பற்றியே நம்ம சிந்திக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது அப்படின்ற விஷயத்துல கண்ணோட்டத்தில் தான் தமிழில் இருக்கிற அந்த பிரச்சனையை பத்தி பேசி மொழி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வந்து கரெக்டா பொருந்துதுறான்னு சொன்னா தந்தை பெரியாருடைய சிந்தனை தான் அது. இந்த எச்ச பையன் இன்னும் எத்தனை காலக்கு இதை பத்தியே பேசிட்டு இருப்பான்னு தெரியல. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, உங்க திராவிட அறிவியல் அப்படின்னு சொன்ன உலகத்துக்கு அறிவியல்னா எப்போ இரும்ப கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவான் பாருங்க. இதை 2.0 தலைவர் தானே சொல்றாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க. ஆமா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கண்டுபிடிச்சவன் தான். இடையில இந்த 2000 வருஷமா என்ன ஆனா, உன்னுடைய பார்ப்பன கடப்பாறை கொண்ட அந்த பார்ப்பனர்கள் பண்ண சதியால தான் இவர்கள் மட்டும் இந்த சாதி என்ற அமைப்பு கொண்டு வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் படிக்கணும், 4 வர்ணத்தை கொண்டு வந்து, மனு தர்மத்தை கொண்டு வந்து, குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் படிக்கணும், குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் போருக்கு போகணும், குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் விவசாயம் பண்ணணும், குறிப்பிட்ட நபர்கள் வந்து மிக இழிவான வேலை செய்யணும்னு 2000 வருஷ கட்டமைப்புல தான் இந்த பிரச்சனைகள்லாம். இதை பத்தி பேசு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு இருந்தது, தொழில்நுட்பம் இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். அதையும் பேசணும்ல நீ. அறிவியல் மொழியிலையா அறகுறை என்ன நீ தாண்டா நாய அறகுறை. அதாவது அவங்க உண்மையாக சொன்னா பத்திரிகையாளர்ல 2 பேர், 2 பெண்கள் கரெக்டா ஒரு அம்பேத்கரிஸ்டம் ஒரு பெரியாரிஸ்டம் 2 கேள்வி கேட்டா இவன் ஆஃப் ஆயிடுவான். இவன் வந்து பேசிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் தெரியுங்க, இவன் எல்லாமே படிச்சிருக்கான். ஆனாலும் வந்து தன்னுடைய வாங்கின காசுக்காக இப்படி கூவிட்டு இருக்கான்.
வர்ற எலெக்ஷன்ல பெரியாரை சிறுமைப்படுத்தி ஒரு கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்தை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட வைக்கணும்ன்றதுதான் இவனுடைய அஜெண்டா. அதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க, தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர் அதுல இருக்கா? இவர் மராட்டியர் அதுல இருக்கா? இவர் குஜராத்தி அதுல இருக்கா? இது மலையாளத்துல இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ், என்ன இல்ல தமிழ்ல? உலக மொழிகளின் இவன் என்ன இல்லை தமிழ்னு வாய்க்கிலேயே பேசுறான்ல. அவன் பையனை எங்க வந்து சேர்த்து வச்சிருக்கான்? தமிழ் மீடியத்துல சேர்த்து வச்சிருக்கான். ஆங்கில மீடியத்துல அமெரிக்கன், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, ஃபஸ்ட்டு, அதாவது கல்விகளில் ஃபஸ்ட்டு, இங்கே எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதில் போய் சேர்த்து வச்சிருக்கிறான். கிளாஸ் வை பிரிக்கும் போது முதன்மையான இடத்துல வந்து அவன் பையனை படிக்க வைக்கிறான். தமிழ் மீடியம் படிக்க வைக்கிறான் கிடையாது. இவன் பேசுகிற தச்சாப்பும் சரி, எல்லாமே இவன் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சரி, எல்லாமே வந்து வெளிநாட்டுடைய இது. ஆனால் நாயை வந்து வெளிநாட்டு நாயை வளர்ப்பான். ஆனால் வந்து பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரு நாய்களை வளர்க்கணும், நம்ம நாட்டு இன நாயை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து நம்ம வேக்சினேஷன் போடக்கூடாதுன்னு சொல்லுவான். முதலாளாக கூப்பிட்டு போயிட்டு வேக்சினேஷன் போட்டுன்னு வருவான். போலியோ டிராப்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனே போலியோ டிராப்ஸ் வந்து அவனுடைய குழந்தைங்களுக்கு போட்டு வந்திருப்பான். இப்படி கேடு கட்டவங்க இவங்க. தாய் தமிழ். அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, அது அழினா என்ன பண்றது? என் தாய்மொழியை அழிக்க சொன்னவனை அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகனும் நடந்தாரு. சும்மா வந்து அவரை போற்றணும், எதுக்கு போற்றணும்? இதுக்கு போற்றணும். நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பெரியாரும் போராடினார், அதை ஏற்கணும், எதிர்க்கல. பெரியார் தான் செஞ்சார், அதை ஏற்கல, எதிர்க்க. எல்லாமே பெரியார் தான். இப்ப ஒண்ணு இல்ல, ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன், என் மூதாதை கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா நஞ்சு பேர் இருந்துச்சு, வளைவுன்னு இருந்துச்சு. அதை ஏன் மாத்தி நீ வேற பெரியார் இருந்துச்சா தந்தை பேர்? இது ஒரு பிரச்சனைங்க. ஆக்சுவலி அதியமான் வளைவு எங்கேயோ ஒருத்தன் இருந்துச்சான். வளைவுன்னா ஆச்சு. அதை வந்து இடிச்சுட்டு பெரியாருடைய வளைவு ஏதோ ஒன்று பேர் மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ அதியமான் யார்? நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய புராண கதைகள் அப்படின்ற. இப்போ அதியமான் அப்படின்ற ஒரு கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொடைவள்ளல் இருந்ததுக்கான கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அதே கதையில ஔவையார் வந்து சாகா வரம் கொண்ட ஒரு நெல்லிக்கனி கொடுத்தாரு அப்படின்னு. இப்போ அந்த சாகா அப்படின்றது கேள்விக்கு உட்படுத்தணுமா, உட்படுத்தக்கூடாதா? சாகாம யாராவது இருப்பாங்களா? அதுக்கப்புறமா வந்து சாகா வரம் கொண்ட வரத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ பெரியாருக்கும் அதுதான் முரண். அதாவது இந்த மாதிரியான ஒரு அதியமான் வாழ்ந்திருக்கிறதுக்கான கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா அந்த சாகா வரம் அப்படின்றத சயின்டிபிக்கலா நிரூபிக்கணும். அந்த நெல்லிக்கனி இருந்துச்சு அந்த மாதிரின்றத நிரூபிக்கணும். அப்போ இந்த அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை தான் பெரியார் வந்து காட்டு மிராண்டி பாஷை, காட்டு மிராண்டி மொழி அப்படின்னாரு. நீங்க ஆங்கிலத்துல பார்க்கும்போது இந்த மாதிரியான அதாவது மெடிசன் இருக்கு, அதுல சயின்ஸ் இருக்கு, இப்படி பல விஷயம் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு கரெக்டா இருக்கும். அந்த அர்த்தத்தில் தான் சொன்னாரு. இவன் வந்து சீமான் வந்து அவனுடைய புள்ளியை எல்லாமே கரெக்டா ஆங்கில மீடியத்தில் படிக்க வச்சுட்டு இன்னைக்கே வந்து பெரியார வந்து தமிழுக்கு எதிராக நிறுத்துறான் இந்த எச்ச பொறிக்கு நாய். என்னடா அடையாளம் பாடுஸ் அப்ப உன் அடையாளத்தை நிறுவ நினைக்கிற. நீங்க தியாகராய நகர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி? நீங்க செஞ்சிருக்கீங்க. போர்ச்சுகீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு. அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன? அன்பழகன். யார் அந்த அன்பழகன்? அன்பழகன் யாரு? மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் காசுல அவ்வளவு புரியலுங்க. அதாவது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு பேர் வைக்க கூடாது, இதுக்கு அந்த பேர் ஏன் வச்சிங்க, அதுக்கு இந்த பேர் ஏன் வச்சிங்க, இது நீ கேட்கறதுக்கு நீ யாரா? நீ கேட்கறதுக்கு நீ யார்? எச்ச பொறிக்கு நாயே நீ யார்? நீ யார்? அவங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அந்த மக்கள் எந்த ஐடியாலஜினா திராவிட சித்தாந்தம் நல்லது நம்ம ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி திராவிடத்தை முன்னிறுத்தி, அறிஞர் அண்ணாவை முன்னிறுத்தி, கலைஞரை முன்னிறுத்தி, இந்த மாதிரி ஒரு
அந்த ஒரு தலைவர்கள் வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு பல முறை வந்து ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு முன்னெடுத்த தலைவர்கள் பேரை வைக்காம உங்க அப்பன் பேரை உங்க அம்மா பேரை வைப்பாங்க. நீ வந்து 15 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி, நீ முதலமைச்சர். அண்ணா கட்சி தொடங்கி உடனே வந்து வரல. அவரு கடின உழைப்பு போட்டு காங்கிரஸை எதிர்த்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாரு. அப்போ தன்னுடைய அதிகாரம் இருக்குது அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறப்போ அவங்க வந்து பேர் வைக்கிறத நீ கேட்கறதுக்கு நீ யார் முதல்ல? அப்புறம் அன்பழகனை பத்தி சொன்னாரு. டி நகர்ல வந்து அன்பழகன் ஒரு பால் இருக்கான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சென்னையில் தான் இருந்தேன் அப்போ நான். கோவிட் டைம்ல மாஸ்க் போட்டுன்னு தெருவில் நின்று அவர் வேலை பார்த்தார். அந்த டைம்ல வந்து திடீர்னு வந்து நுரையீரல் தொற்று வந்து அவர் வந்து இறந்துட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயம் வந்தது தெரியுமா? அதாவது அவர் ஆல்ரெடி வந்து அவர் வந்து சர்ஜரி பண்ணவர், ஏதோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம வெளியில வீதியில வந்து நின்று மக்களுக்கு பணி செஞ்சாரு ஜே அன்பழகன். இன்னைக்கு ஜே அன்பழகனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? நீ என்னடா பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல? கோவிட் டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ வந்து புலிகள் அங்க செத்து மடியறப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லிட்டு உன்னுடைய வரலாறு சொல்லுது. நீ என்ன பண்ணிட்டு இருந்த, மதுரையில என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி. ஜே அன்பழகன் முதல்ல நீ கேட்கறதுக்கு நீ யார்? அவங்க அரசாங்கம். நீ வந்து ஜெயிச்சு முதலமைச்சராகி நீ என்ன வேணா பண்ணு, அதுக்கு துப்பு இல்ல. பேச்ச பாரு நாய்க்கு. மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வைக்கிறீங்களே, இது யாருடைய அடையாளம்? இப்படிதாங்க இவன் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். அதாவது வன்னியரசு அவர்கள், அண்ணன் திருமா, அந்த ஜிஆர் சுவாமிநாதனை பத்தி சொன்ன விஷயம், இவனுங்களை நெஞ்சிலே மிதிச்ச விஷயம், இதெல்லாம் பார்த்தீங்களன்னா இப்போ எதிர்வினையாற்றிட்டு இருக்காங்க. அதாவது சீமான் வந்து முக்கியமான பிரச்சனையை, சீமான் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகளை, முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்பி இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இவனுடைய எச்ச அரசியலுக்காக ஒரு சில குறிப்பிட்ட தெரியாத தம்பிகளையும் புரியாத மக்களையும் திசை திருப்பி பெரியாருடைய ஐடென்டிட்டியை, பெரியாருடைய அந்த அந்த ஒரு பெரியாருடைய பிம்பத்தை இவன் என்ன பண்றான்னா மழுங்கடிச்சு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இந்த சாதியவாதிகளுக்கும் இவன் வந்து ஹெல்ப் பண்ணி கணிசமான வாக்குகளை வந்து திமுகவிலிருந்து பிரிக்கிறதுக்காக, இஸ்லாமியர் அதாவது சிறுபான்மையர் பிரிக்கிறதுக்காக இவனுடைய முயற்சி, இவனுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடுத்த இந்த அஜெண்டாவை இது பண்ண பார்க்குறான். அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து தோழர் மனோஜ் வந்து இவனை கண்டித்து ஒரு கருத்தரங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. என்னால் அதில் கலந்துக்க முடியல. அதுக்காக நான் வந்து வருந்துகிறேன். அடுத்த ஒரு கருத்தரங்கம் வந்து எனக்கு கட்டாயம் என்னால் கலந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். தோழர் மனோஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய பணி தொடர வேண்டும். இந்த சீமானை அவர் மட்டும் போதும் டார்கெட் பண்ணி அடிக்க. மைனர், அதுக்கப்புறம் வந்து கரிகாலன் போதும் சீமான இது பண்ணுறதுக்கு. சரி, தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.